إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, எப்பொழுது வரையிலும் நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக பெண்களுடைய எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்ததோ, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடியவர்களும் நல்லவர்களாகவே பிறந்தார்கள். நான் மிக கவனமாக பொறுப்பாக சொல்கிறேன், என்னுடைய சகோதரிகளே, இந்த உலகம் அது உயர்வாகுவதும் அது தாழ்ந்து போகுவதும் உங்களுடைய கரங்களிலே தான் இருக்கு. அல்லது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், ஆங்கில பார்த்து சொல்றேன், உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய தாய்மார்கள், இவர்களுடைய கைகளில் தான் இருக்கு. எப்பொழுதெல்லாம் பெண்களுடைய எண்ணங்கள் அது உயர்வானதாக இருந்ததோ, அந்த காலம் வரையிலும் நல்லோர்கள் பிறந்து கொண்டே இருந்தார்கள். சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பவரை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கான கண்ணியம் வேற லெவல், உங்களுக்கான பொறுப்பும் அதே அளவுக்கானதாக இருக்கிறது. மார்க்கம் அல்லாதவர்கள் உங்களை ஆயிரம் வசைப்பாடலாம், கண்ணிய குறைவாக நடக்கலாம். இஸ்லாம் ஒருபோதும் ஒரு பெண்ணை கண்ணிய குறைவாக நடக்கல, மிகப்பெரிய பொறுப்பாக வைத்திருக்கிறது, மிகப்பெரிய கண்ணியமாக வைத்திருக்கிறது. அந்த கண்ணியத்தை எதுவரையிலும் பெண் சமூகம் பாதுகாத்து வந்ததோ, தன்னுடைய எண்ணங்கள் தான், பெண்களுடைய எண்ணங்கள் தான் உலகத்திலே பறைசாற்றுகிறது, பிரதிபலிப்பு ஏற்படுது. இன்னைக்கு ஒரு பொதுவாக ஒரு பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக பெண்களை மட்டும் இல்லை, என் சகோதரிகளே வருடத்தில் ஒரு முறை வர்றாங்க. அதனால நான் ஒரு 2-3 நாள் பெண்களை பற்றியான டாபிக் எடுக்கலான்னு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சகோதரியுடைய எண்ணம் எப்படி இருக்கு, ஒரு வயதுக்கு வந்த சகோதரியுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அவருடைய கல்யாண வாழ்க்கை துவக்கம் என்பது எப்படி இருக்கு, அவளுடைய பிள்ளை குட்டி பிறக்கக்கூடிய அல்லது பிறக்கக்கூடிய அந்த தருவாயில இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கு, இப்படித்தான் இருக்கு. வயதுக்கு வந்ததுமே, திருமண பேச்சு பேசினதுமே ஏராளமானவர்கள், நல்ல சகோதரிகளும் உண்டு, ஏராளமான சகோதரியுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, எப்படித்தான் ஹீரோ மாதிரி இருக்கணும், அல்லது ஆக்டர்ஸுடைய பெயர்களை சொல்லி இவங்களை மாதிரி இருக்கணும், நல்ல ஒரு தொழுகையாளியாக இருக்கணும், நல்ல மார்க்க பற்றுள்ளவனாக இருக்கணும், நல்ல ஒரு போராளியாக இருக்கணும், ஒரு நல்ல ஆலிமாக இருக்கணும், நல்ல ஒரு ஹாஃபிஸாக இருக்கணும் சொல்லக்கூடிய சகோதரிகள் உண்டா? உங்க குடும்பத்தில் உண்டா? அப்படி உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? உங்க குடும்பத்துல எனக்கு கட்டி வச்சா ஒரு நல்ல ஆலி மாப்பிள்ளை கட்டி வைங்க, என்னை கட்டி வச்சா ஒரு நல்ல ஒரு ஹாஃபிஸை கட்டி கொடுங்க, என்னை கட்டி கொடுத்தா ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு முஜாஹித், ஒரு போராளியை கட்டி சொல்ற ஆளுண்டா? அப்படி தாடி கீடி வச்சுட்டு இருந்தாரு. எனக்கெல்லாம் நினைச்சு ஃபர்ஸ்ட் திருமணத்துல பார்த்துட்டு போய் ரொம்ப நாளா ஒரு பதிலும் வரல, தர்றியா இல்லையா பொண்ணுன்னு கேட்கும் போது சொன்ன வார்த்தை மாப்பிள்ள தாடி வச்சுக்கிட்டாரம்மா. எனக்கு நடந்துச்சு, தாடிக்கும் மாப்பிள்ளைக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ இன்னைக்கு மணலே அப்படிதான். ஆனா பிற்காலம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா சகோதரிகளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா, அத்தக்குவா, இறையச்சல் தான் அவங்களுக்கு பேசிக்கா இருந்துச்சு. நல்லவன் எனக்கு வேண்டும், இபாதத் சாலி வேண்டும், அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தது. இன்னைக்கு எண்ணங்கள் அப்படியே மாறிக்கொண்டே இருந்தது. வேற எங்கேயும் வேலை, என் வீட்டில இருந்தே சொல்லலாம், மறுத்து பேச முடியாது. இன்னைக்கு உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சூழ்நிலை, எண்ணங்கள் மாறிக்கொண்டது. ஒரு நல்ல சம்பாத்தியம் உடையவனாக இருக்கணும், நல்ல வருமானம் உடையவனாக இருக்கணும், நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருக்கணும், நான் என்ன கேட்கிறோம் எல்லாம் வாங்கி தரவனா இருக்கணும். இதுதான் எண்ணங்களா இருக்கு தவிர ஒரு நல்ல சாலிஹானவனாக இருக்கணும் என்பதிலே
இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய நிலைகள் மிக 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 குறைவு. எப்பொழுதெல்லாம் என்னுடைய சகோதரிகளுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருந்ததோ, அவருடைய லட்சியம் உயர்வானதாக இருந்ததோ, அப்பொழுதெல்லாம் பிறந்தவர்கள் யார் தெரியுமா? இமாம் கஸ்ஸாலி பிறந்தார், இமாம் ஷாஃபிஈ பிறந்தார், இமாம் ஹம்பலி பிறந்தார், அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தார். நபிமார்களுடைய பெற்றோர்கள் யார்? தாய்மார்கள் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் யார்? ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தது என்ன? நபிமாருடைய வரலாறு எடுத்துக்கலாம். இந்த தற்கால சூழ்நிலை எடுத்துக்கொள்ளலாம். ஹைதரியுடைய மனைவி, அவருடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது. ஹைதருடைய மனைவிக்கு பிறந்தது யார்? யார் பிறந்தார்? திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹ் பிறந்தார். இன்னும் ஏனையவர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரருடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தது. கான் சாஹிப் பிறந்தார். எண்ணங்கள் மாற மாற இன்னைக்கு எப்படி இருக்கு? எண்ணங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக இருக்காதனால் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, சகோதரர்களே, எண்ணங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு சகோதரருடைய சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஈராக்கிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. கப்புல்ஸாக இருந்தவர்கள், கணவனும் மனைவியாக வாழ்ந்த இருவர், எண்ணங்கள் உயர்வானதாக இருந்தது. பிறக்கக்கூடிய குழந்தை மார்க்கப்பட்டுள்ளவனாக பிறக்கணும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு அசரத் மாமா யாராவது அசரத்தா இருக்கானா? சார் ஹசரத்தா இருக்கிறா, இமாமா மஸ்ஜித்ல இருக்காரு, அவருடைய பையனை ஹசரத் ஆகிறாரா? என்ன ஆகிறார்? போங்கடா, இந்த சமூகத்துக்கு போ, நம்ம சேவை செஞ்சதே போதும். அவர் என்ன சேவை செஞ்சார்? அல்லாஹ் அவருக்கு உண்டானது. இன்னைக்கு மதரசாக்கள்லையும் கூட ஓத வைக்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. அந்த தரம் கிடையாது, முன்னிருந்த தரமும் கிடையாது இப்போ. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வரேன். இரு தம்பதிகள் அவர்கள் நேர்ந்து வைத்திருந்தார்கள், எனக்கு குழந்தை பிறந்தால் நல்ல ஒரு ஹக்கான மார்க்கப்பட்டுள்ள ஒரு முஹத்திஸாக மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். ஆசைப்பட்டார்கள். குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்ததுமே ஒரு துர்பாக்கியம், தந்தை மரணித்து விட்டார். குழந்தையுடைய தந்தை மரணித்து விட்டார். தாயோ ஏழ்மை. தந்தை மரணிக்கும் பொழுது வியாதி இந்த தாய்க்கும். ஆனா லட்சியம் என்ன? ஒரு நல்ல சார் இன்னைக்கு இஸ்லாம் நிலை பெற்றிருக்குதுன்னு சொன்னா யாரை கொண்டு சார்? உங்களோட பேச பதிலும் சொல்லலாம். இஸ்லாம் நிலை பெற்றிருக்குன்னு யாரை கொண்டு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொண்டா? இல்ல கலெக்டரை கொண்டா? நீதிபதிகளை கொண்டா? வழக்கறிஞர்கள், காவல்துறைகள், இராணுவத்தினர்களை வச்சா? யார வச்சுதா? இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுறது யாரை வச்சு? நல்ல மார்க்க அறிஞர்கள் தான் இன்று வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு மார்க்கம் பாதுகாக்கப்படுவது உலமாக்களை வைத்து. சரி, ஒரு கட்டத்தில் யாரும் ஓத வேண்டாம், எல்லாம் நிப்பாற்றா அப்படி சொல்லி எல்லாம் நிப்பாட்டிய என்ன நடக்கும்? என்ன சார் நடக்கும்? அதுதான் கியாமத். அதுதான் அல்லாஹ் கல்வியை உயர்த்திட்டே இருப்பான். இப்போ இந்த ரெண்டு தம்பதிகளுக்குமான எண்ணம், ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையை வளர்க்கணும். வளர்க்கலான்ற ஆசை. அத்தா மௌத்து கொஞ்ச நாள் அப்படியே பிள்ளை வளர்ந்துட்டே வருது. ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கே பயம் வருது. என்ன பயம் வருதுன்னு சொன்னா, என் பிள்ளை தெரு பிள்ளைகளோட விளையாடுது, எங்கேயாவது வலித்தவரிடுமோங்கிற எண்ணம் வந்து அவருடைய ஊருக்கு அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதிலே ஒரு நல்ல அல்லாஹ்வுடைய நேசர் மக்களுக்கு பாடம் படித்து கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார் என்ற செய்தி வருது. தாயார், விதவை தாயார், அனாதை குழந்தையோடு மதரசாவுக்கு கொண்டு போய் விடுறாங்க. மதரசா பெரிய அளவில், சின்ன அளவில் இருக்கக்கூடிய மதரசா. மாணவனை அட்மிஷன் கொடுக்கப்பட்டது. தாயார் தலைமை ஆசிரியரிடத்துல போய் சொல்லுகிறார், ஹஜ்ரத் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த புள்ள ஒரு அல்லாஹ்வினுடைய நேசன் ஆகாத வரையிலும் என்னட்ட அனுப்பக்கூடாது. என்னத்தா? இந்த புள்ள அல்லாஹ்வுடைய நேசன் ஆகாத வரையிலும் என்னிடத்தில் அனுப்பக்கூடாது, நீங்களே வச்சுக்கணும். புள்ள கொஞ்ச நாள் இருந்துச்சு, ஓதுச்சு, படிச்சுட்டே இருக்கு. சின்ன புள்ள, ஒரு 7-8 வயசு புள்ள ஓதிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள், ஒரு 6-7 மாசம் கழிச்சு அம்மாவுடைய நினைப்பு வருது. அம்மாவை புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அம்மாவை புரிஞ்சிருக்கிற
பிள்ளைகளுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். அது சின்ன வயசுல போனோம்னா துடிப்போம் அப்படிலாம் துடிச்சிருக்கேன் நான். எப்படி துடிப்போம் தெரியுமா? அழுகு அப்படியே கண்ணில் வரும். சின்ன வயசுல நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, என் கூட சகோதரி, எப்படி தெரியுமா தூங்குவேன்? எங்கள் அம்மா வயிற்றில் கை வச்சுட்டே தான் தூங்குவேன். இவனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ விரும்பி போகிறேன். வறுமைகள்லாம் கிடையாது. நைட்டு தூங்கினா தூக்கம் வராது. ஆனால் அம்மா வேண்டாம் நான் ஓதெல்லாம் போகாதான்னு சொன்னாங்க. நான் போவேம்மா. அந்த தாயை பிரிந்து இருக்கக்கூடிய கவலை ஓதக்கூடிய மாணவர்கள் இப்பெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. ஃபோனுக்கு எல்லாம் திருட்டுத்தனமாக வச்சுட்டு இருக்காங்க. ஃபோன்லாம் பேச முடியாது. இந்த புள்ள இருந்துச்சு, அம்மாவுடைய நினைப்பு வந்துச்சு. தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்குது, ஹஸ்ரத் நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரட்டுமா? அம்மா என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க? என்ன கண்டிஷன் தான்? எது வரைக்கும் அனுப்பக்கூடாது? ஒரு அல்லாஹுடைய நேசன் ஆகாதவரை நீங்க அனுப்பக்கூடாது. கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் அவர்களே துவா செய்யுங்க, எனக்கு என் புள்ள நல்ல ஒரு முஃபக்கிஹாக வரும் வரையிலும் நான் அல்லாஹ் என்னுடைய ஆயில பறக்க செய்யணும். நான் பார்த்துட்டேன்னா மௌத்தாயிடுறேன். புள்ள போய் கேட்கறாரு, ஹஸ்ரத் நான் வீட்டுக்கு போறேன். ஹஸ்ரத்துக்கு இந்த நினைப்பு வச்சு, அம்மா சத்தியம் பண்ணி வாங்கியிருக்கிறான், இப்போ அனுப்பக்கூடாது. அப்போ இந்த பிள்ளையை தடுக்கணும். என்ன செய்யலாம்? 10 நாள் சப்ஜெக்டை ஒரே நாள் எழுத சொல்றாரு. 10 நாள் சப்ஜெக்டை ஒரே நாளில் மனனம் செய்ய சொல்கிறார். இந்த புள்ளை எடுத்து பார்க்குது, புக் எடுத்து அப்படி படிக்குது. 10 நாள் பாடம் ஒரே நாளில் மனனம் செய்ய முடியாது. ஆனால் அந்த தாயும் உஸ்தாதும் கற்பிச்சு கொடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு எது வேண்டாலும் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. புள்ள புக்கை ஓப்பன் பண்ணாரு, பாடம் படிக்க பார்த்தாரு. நேராக ஹஸ்ரத் கிட்ட போய் கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு சொல்லலான்னு நினைப்பு வந்துச்சு. அதனால ஹஸ்ரத் கிட்ட போய் கேட்டால் அது ஹஸ்ரத்துடைய கண்ணியத்திற்கு உறவாகும். அதனால செய்தாரு, புக்கை மூடி வச்சுட்டு நேராக அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறார். சஜ்தால வந்து, யா அல்லாஹ், ஹஸ்ரத் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கம்மியா போய் கேட்கிறான், அது கண்ணியத்திற்கு குறைவாகும். ஆனா மனப்பாடம் செய்யணும். ரப்பே முழுமையாக மனனம் செய்கிறார். ஹஸ்ரத்திடத்தில் ஈவினிங் வந்து ஒப்படைக்கிறார் பாடத்தை. ஒரு பிசுறும் தட்டவில்லை. ஹஸ்ரத் எதிர்பார்த்தது என்னது? ஏதாவது குறை வரணும், தப்பு வரணும். என்ன செய்யலாம்? போப்பா இன்னைக்கு பொழுதா மனப்பாடம். என்னைக்கு மனப்பாடம் செய்யறியோ அன்னைக்கு தான் அம்மாட்டு சொல்லலாம்னு நினைச்சார். பிசுற கூட தட்டல, சூப்பரா மனனம் செய்து சொல்லிட்டாரு. இப்போ ஹஸ்ரத்துடைய நிபந்தனை என்ன ஆயிடுச்சு? நிறைவேற்றப்பட்டுச்சு. நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. பிள்ளை ஆசை ஆசையாக வீட்டுக்கு வருது. பிள்ளை ஆசை ஆசையாக வீட்டுக்கு வருது. எப்படி வருவோம்? ஓதுன பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்படி ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா, மதரசா லீவ் விட்டாச்சுன்னா என்ன செய்வாங்க? அது ஆக்கி சாப்பிடலாம், இதை ஆக்கி சாப்பிடலாம், அப்படி பண்ணலாம், அம்மாவை போய் இப்படி கொஞ்சலாம், இப்படிலாம் ஆசையோடு வருவாங்க. அதே மாதிரி எந்த குழந்தையும் போகுது, அம்மாவை போய் பார்க்கலாம், அம்மாவை பின்னாடி போய் நின்றுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கலாம், பின்னாடி சொல்லலாமா சொல்லலாம், அம்மா பார்க்க வரும், நான் மறைஞ்சு ஓடுவேன், எனக்கு அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆக்கி தரும், எனக்கு பிடிச்ச ஹல்வா ஆக்கி தரும், நான் இன்னைக்கு போவேனே ஜாலியா குழந்தை போகுது, அம்மாவை தேடி வீட்டுக்கு போகுது. கதவை தட்டுகிறது குழந்தை. யார் அங்கே என்று கேள்வி கேட்கப்படுது. அம்மா நான் தான் வந்திருக்கேம்மா, உன் புள்ளங்கிறாரு. நான் தான் வந்திருக்கிறேன், உன் புள்ள துறமா, அம்மா அம்மா கதவை துறமான்னு கத்துது அந்த குழந்தை. கதவு அடைக்கப்பட்டு துறக்க. யாரது? நாதாமா பாயசி புஸ்தாமி வந்திருக்கிறேமா, அம்மா உன் மகன் வந்திருக்கிறேம்மா, கதவை துறமான்னு குழந்தை கத்துது. இல்லை இல்லை என் புள்ள வரல, என் புள்ள இவன் இல்லையே, என் புள்ள இவன் இல்லை. நான் ஹஸ்ரத் கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்? என் புள்ள ஒரு மார்க்கத்தின் பற்றுள்ள ஒரு முஃபக்கிஹாக வராத வரையிலும் அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு வந்தேனே. என் பிள்ளையா இருந்தா அவர் அனுப்பியிருக்க மாட்டாரே. அப்படி நீ வந்திருக்கேன்னு சொன்ன என் பிள்ளையே கிடையாது, யாரோ தெரியலப்பா, கதவெல்லாம் திறக்க முடியாதுங்கிறாங்க. குழந்தை நின்று அழுகுது. அம்மா ப்ளீஸ் அம்மா எனக்கு துறமா, நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேம்மா, அம்மா ப்ளீஸ் மான்னு கத்துது. கதவு அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படல. குழந்தை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துச்சு. நேரா கிளம்பி மதரசால வந்து உட்காந்து ஓத ஆரம்பிக்குது. ஹஸ்ரத் கேட்கிறாரு, என்ன போயிட்டு வந்துட்டியா உடனே, எப்படி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. தலை நிமிராத குழந்தை தலையை தூக்கும் பொழுது கண்ணில் கண்ணீர் வந்து அழுகுது குழந்தை. போன ஹஸ்ரத் ரொம்ப ஆசையா எங்க அம்மா என்ன கட்டி பிடிச்சி அணைச்சி இந்த முத்தம் கொடுத்து நல்ல சுவையான உணவுகள்லாம் தருவாங்கன்னு ஆசையா நான் போனேன் ஹஸ்ரத். ஆனா எங்க அம்மா என்ன விரட்டி விட்டாங்க. ஹஸ்ரத் அப்படியே அந்த பிள்ளையை தூக்கி மடியில் உட்கார வச்சார். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கும் குழந்தை.
கட்டி பிடிச்சி கேட்டார், அப்படியா ஆச்சு? ஆமா, ரொம்ப ஆசையா போனேன் ஹஸ்ரத், என்ன வீட்டுல கூட விடல அம்மா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டாவது வந்திருப்பேன், எங்க அம்மாட்ட கொஞ்சம் விளையாடணும் ஆசையா போனேன், ஆனா எங்க அம்மா என்ன உள்ளவே விடல ஹஸ்ரத். ஹஸ்ரத் கேட்டாராமா, உன் தாயின் மீது உனக்கு வருத்தம் இருக்குதான்? இல்ல, எனக்கு வருத்தம் இல்லை ஹஸ்ரத், நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்று என் தாய் என்னை அனுப்பி இருக்கிறார், எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. ஹஸ்ரத் சொன்னார், அமைதியா உட்கார்ந்து திரும்ப படி. ஏறத்தாழ 16 ஆண்டுகள் அந்த குழந்தை தாயை பார்க்காமல் படித்துக் கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஒரு மதரசால ரபியுல் அவல் மாசம் லீவு, பக்ரீத்ல லீவு, ரம்லான்ல லீவு, இடையில போனா லீவு. அந்த குழந்தை 16 ஆண்டுகள் வாலிப பருவம், கிட்டத்தட்ட அவர் வரும்போது 26 வயதுல வருகிறார் தாயை பார்ப்பது. சில சம்பவங்களில் 24 அது 26 வயசுல வரார். அவருடைய பேர் பா யஸீத் புஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அன்றைக்கும் வந்து கதவை தட்டுகிறார். கதவு அன்று தட்டிய உடனே திறக்கிறது. அதற்கு முன் நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? பா யஸீத் புஸ்தாமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருந்தகையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது முடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழக்கம் என்னன்னு சொன்னா, தஹஜ்ஜத் தொழுதுட்டா கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சகோதரர் யார், அந்த பா யஸீத் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர் தூங்கி கொண்டிருக்கிறார். கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். உஸ்தாத் ஆசிரியர் அவர்களே, எந்த பா யஸீதை அவள் தாய் உம்மிடத்திலே விட்டு வைத்தாரோ அதை அவர் அடைந்து விட்டார், ஆகையால் அவரை நல்ல விதமாக வீட்டுக்கு அனுப்புவீங்கள். சொன்னது யார் தான்? சார், யார் வந்து சொல்றா கனவுல? வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்களா இல்லையா சார்? நபி மீது உண்மையான நேசம் வைத்து பாருங்கள், கண்டிப்பாக வருவார்கள். பா யஸீத் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய அனுமதி யார் தர்றா? ஆசிரியர் வந்து நபி சொல்றாங்க. ஆசிரியர் வந்து பார்க்கிறார், பிள்ளை என்ன செய்யுது, எட்டி பார்க்கிறாரு. அந்த குழந்தை தஹஜ்ஜத் தொழுகிறது. விடை பெற்றதுமே ஆசிரியர், என்ன ஆசிரியர் என்ன விஷயம் கேட்கிறாங்க. கட்டி அணைத்த உஸ்தாத் வெற்றியை முத்தமிடுகிறார். சொல்கிறார், பா யஸீத், இத்தனை காலம் நீ எதை போராடி கொண்டிருந்தாயோ அதை நீ பெற்றுவிட்டாய். உன் தாய் எதை விரும்பினாலோ தாய் பெற்றுவிட்டால், உன் தகப்பன் மரணிக்கும் தருவாயிலே நீ என்னவாக வேண்டும் என்று உன் தகப்பன் விரும்பினாரோ அது அப்படி ஆகிவிட்டது. பா யஸீத், நீ இன்றையிலிருந்து உன் தாயுடைய வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வருகிறார், கதவை தட்டுகிறார். தாய் கதவை திறந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு, மகனே, நீ எதோ ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு உன்னை அனுப்பினேனோ அது ஆகிவிட்டாய், இதோ வருகிறேன் என்று 2 ரக்காத் தொழுகிறார். சேலை கிழிந்த சேலையிலே, விருப்புகள் கிழிந்த விருப்பிலே நின்று தொழுகிறாள். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு வருகிறேன் என்று தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பா யஸீத் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் சொல்கிறார், அல்லாஹ்வே, என் ரூஹை எப்பொழுதும் நீ கைப்பற்றிக் கொள். காரணம், என் மகன் என்னவாக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அது உன் கிருபையால் ஆகிவிட்டது யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார். இப்படியாப்பட்ட தாய்கள் இருக்கும் வரையிலும் நல்லவர்கள் பிறந்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் பெண்களுடைய சிந்தனைகள் மாறியதுடைய விளைவு பிறக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் நான் ஆக்டர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறான். பிறருக்கு துரோகம் செய்யக்கூடியவன் பிறக்கிறான். அந்த ஊர் அந்த குழந்தையை பார்த்து இவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறானே என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய கேரக்டர்ஸ் மாறிவிட்டது. திருடக்கூடிய பிள்ளைகள், ஆபாசத்தின் பக்கமாக செல்லக்கூடிய பிள்ளைகள், மோசடியிலே செல்லக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளையும் பெற்றெடுத்தவள் யார்? போதை கலாச்சாரத்திலே பிறகக்கூடிய குழந்தைகள் பெற்றெடுத்தவள் யார்? யார் சார்? சிந்தனைகள், ஆசைகள் தடுமாறிய பொழுது இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் மோசமானவர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாயிடம்தான் 9 மாத குழந்தை வயிற்றிலே இருக்கிறது. அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனையும் தான் அந்த குழந்தையை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை உருவாக்கும். ஒரு நல்ல தாய் அவர் நல்ல சிந்தனைகளோடு இருக்கும் பொழுது அவருடைய குழந்தையும் வயிற்றில் இருக்கும் பொழுதே நல்ல சிந்தனையோடு வரும். ஏன் இன்னைக்கு யூடியூப் ஃபேஸ்புக்ல பாப்பீங்கல்ல, பிறந்ததுமே குழந்தை ஓதுது. எப்படி? அவளுடைய தாயுடைய சிந்தனை கருவுற்று இருக்கும் பொழுதே அந்த குழந்தையின் மீதும் அது வைப்ரேஷன் ஆகுது, அதனுடைய தன்மைகள் மாறுது. ஆகையால் பிரியமான சகோதரிகளே, நீங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்கள்.
உங்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் நீங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சமூகத்திற்கு. ஒரு கட்டத்திலே இதே பெண்கள் தான் நம்பியாக்களை கொடுத்தார்கள், இதே பெண்கள் தான் அவுலியாக்களை கொடுத்தார்கள், இதே பெண்கள் தான் நல்ல சாலிஹீன்களை கொடுத்தார்கள், இதே பெண்கள் தான் நல்ல நல்ல ஆலிம்களை கொடுத்தார்கள். இன்று பிறக்கக்கூடியவர்களிலே லட்சத்திலே ஒருவர் தான் நல்லவராக இருக்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய நிலைகளை சிந்தனைகளை அல்லாஹ்வுக்கானதாக மாற்றிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பிறக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் நம்முடைய பெண்களை, குறிப்பாக நம் சகோதரிகளுக்கு நல்ல எண்ணங்களை விதைக்கட்டுமாக, ஆண்கள் அதற்காக பாடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.